கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே பழனி பிரதான மலைச்சாலையில் பழனி பிரிவு அருகே வாடகைக்கு அறை எடுத்து கடந்த சில தினங்களாக ஒரு கும்பல் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்துள்ளது. அந்த சிறிய அறையை பார் போல மாற்றி காலை 6 மணி தொடங்கி இரவு 12 மணி வரை சாராய விற்பனை நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. கள்ளச்சந்தை மது விற்பனை குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி 10க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி கடையை முற்றுகையிட்டனர். பெண்கள் உள்ளே வருவதை பார்த்து குடிமகன்கள் தெரித்து வெளியே ஓடிய நிலையில் வியாபாரிகள் 2 பேர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். உள்ளே இருந்த மது பாட்டில்களை பெட்டியோடு தூக்கிச் சென்று வெளியே போட்டு உடைக்கத் தொடங்கினர். வியாபாரிகள் இருவரும் பெண்களிடம் கெஞ்சியும் மிரட்டியும் பார்த்தனர். பதிலுக்கு பெண்களும் மிரட்டிய நிலையில் இருவரும் தலைதெறிக்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். அடுத்த சில நிமிடங்களில் பெட்டி பெட்டியாக மது பாட்டில்களை வெளியே தூக்கி வந்து போட்டுடைத்த பெண்கள், இனி எவனாவது சாராய கடைக்கு வீட்டை வாடகைக்கு விட்டால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விடுவோம் என தெரிக்க விட்டனர். சாராய கடை வந்ததில் இருந்து பெண்கள் வரும்போது போதை ஆசாமிகள் ஆபாசமாக பேசுவதாக கூறிய பெண்கள், இந்த கடை அங்கு வந்ததில் இருந்து 8 வயது சிறுவன் முதல் 28 வயது இளைஞன் வரை புதிய குடிகாரர்களை உருவாக்கி வைத்து விட்டதாகவும் கூறினர். 6 மணிக்கு சாராய கடை திறக்கிறாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் இங்க அடைக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையில நைட்டு 11 மணிக்கு ஆள் ஒத்து பிள்ளைய அடிக்கிறாங்க. 8 வயசு பையன், 10 வயசு பையன், 15 வயசு பையன், 28 வயசு பையன் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பாலிமர் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அரவிந்த்.